தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு லஞ்ச் வந்திருக்கு. இன்னைக்கு லஞ்ச் நிறைய ஐட்டம். ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் நம்ம இங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாரடைஸ் கேவ் முடிச்சுட்டு இங்கே டார்க் கேவ் அதோட லஞ்சு சாப்பிட்றதுக்காண்டி வந்தோம். இங்கே வந்து டார்க் கேவ் ரெஸ்டாரண்ட்னு ஒரு இதுக்கு வந்தோம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நெக்ஸ்ட் டார்க் கேவ் போகணும். எனக்கு பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க. ஒருத்தர் போவார் இப்போ. பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் லைன் போகிறதா. ஸோ இங்கே ஜிப் லைனிங் அண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்காக வந்து நம்மளும் போக போகிறோம். ஜிப் லைனிங் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் போய் இந்த ஜிப் லைனிங் வந்து எப்படின்னா வந்து இந்த எண்ட்ல இருந்து கேவோட என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா அங்கே கேவுக்குள்ளே வந்து லைட் அந்த இதெல்லாம் இருக்குது. லைட்டு எப்படி இருக்குன்னு தெரில. அண்ட் வந்து ஃபுல்லாக மட் ஆகும்னு இருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக மட் ஆகும், மட் பாத் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால நிறைய விஷயம் வந்து கவர் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்ககிட்ட கேட்போம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. இல்லாட்டி அவங்க வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து அலோவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும். அண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா மட் பாத்துக்கு வந்து அவங்க ஸ்விம் சூட் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அலோவ். மற்ற இது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த கேவுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ அது சொல்லியிருந்தாங்க முன்னாடியே ஸ்விம் சூட்டு. ஸோ பார்ப்போம் ஸ்டார்ட் ஆக போகுது நமக்கு. ஸோ கைஸ் நம்ம டார்க் கேவ் வந்து போயிருந்தோம். ஸோ டார்க் கேவில் வந்து நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். நம்ம அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இந்த சென்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நிறைய பண்ணோம். ஜிப் லைனிங், அப்புறம் பார்த்திங்கன்னா கயாக்கிங், ஸ்விம்மிங், அப்புறம் மட் பாத். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அங்கே மோஸ்ட்லி கவர் பண்ணலாம், எல்லாமே எடுக்கலான்ற மாதிரி பார்த்தோம். பட் ஆனால் டார்க் கேவில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. நம்ம லைட்ஸ் வந்து இங்கே நம்ம அந்த ஹெட்லைட் மட்டும் கொடுத்துருந்தாங்க, ஹெல்மெட் அண்ட் லைட்டு. ஸோ அதில் வந்து நிறைய கவர் பண்ண முடியலை. அண்ட் ஆல்சோ நம்ம போகிற வழியே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விம் பண்ணிட்டு போகணும். ஜிப் லைன் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணோம், தென் ஒரு ஸ்விம்மிங் இருக்கும், அதுவும் கவர் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து நிறைய அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து மொபைல்ஸ் அண்ட் கேமராஸ் வந்து கொண்டு வரது ரிஸ்கி தான். ஸோ பெட்டர் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நாங்கள் ஆர்கனைசர் வந்து நாங்கள் சேஃப்டியாக எங்கள் மொபைலில் வந்து எடுத்து சும்மா வாட்ஸ்அப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை வந்து பிளாக் பண்ண முடியலை கம்ப்ளீட் டார்க் கேவோட டூரு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஜிப் லைன் வந்து ஒரு லாங் ஜிப் லைன் இருக்குது. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த ரிவர்லேருந்து அந்த அதர் சைட் ஆஃப் த கேவோட என்ட்ரன்ஸ் வரைக்கும், கேவோட என்ட்ரன்ஸ் இல்லை கேவோட சைடில் வரைக்கும் ஜிப் லைன் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கயாக்கிங் ஆர் ஸ்விம்மிங் பண்ணிட்டு கேவோட என்ட்ரன்ஸ்க்கு போகிற மாதிரி இருந்துச்சு. தென் அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே இது வந்து ஸ்விம் சூட்டில் தான் இந்த டார்க் கேவ் வந்து வரணுன்ட்டாங்க. வித்தவுட் ஸ்விம் சூட் அலோடு இல்லைன்ட்டாங்க. கேர்ள்ஸுக்கு இருக்க சரி, பாய்ஸுக்கும் சரி. ஸோ பாய்ஸ் வந்து டிஷர்ட் எதுவுமே அலோடு இல்லை. ஸோ ஒன்லி ஷார்ட் ட்ரவுசர் அது மட்டும் தான் அலோடு. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கும் வந்து ஒன்லி ஸ்விம் சூட் அலோடு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே போகிறதுனாலும் ஃபுல்லாக மட்டாக தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே வரதுனால தான் நம்ம டிவைஸ் ஏதாச்சும் கொண்டு போயிருந்தாலும் எல்லாமே வந்து டர்ட்டியாக ஆகும், இல்லை ஏதாச்சும் நம்ம ஸ்லிப்பரியாகவும் இருந்துச்சு நிறைய இடம். ஸோ அதனால் அதுவும் சேஃப் இல்லை. ஸோ உள்ளே போனோம். உள்ளே தென் மட் பாத்துன்றது பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு இடத்துல லாஸ்ட்டாக அந்த எண்ட் ஆஃப் த டார்க் கேவில் வந்து ஒரு இடத்துல அப்படியே நம்ம கால் வைக்க முடியலை, சகதி மாதிரி நின்றுச்சு. ஸோ ஃபுல்லாக களிமண் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணியும் இருந்துச்சு, ஃபுல்லாக சேறு சகதியாக இருந்துச்சு. ஸோ அங்கே தான் மட் பாத்துன்னு சொல்லிட்டு எல்லோரும் நிற்க வச்சு மட் பாத் பண்ணி. ஸோ இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா உள்ளே வந்து லைட் அந்த டார்க் கேவ் வந்து நம்ம எல்லாருமே ஹெல்மெட் லைட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா டார்க் கேவ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட ஹெட்லைட்டையும் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே நம்ம கண்ணை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணாலும் நமக்கு ஒன்றுமே தெரில. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு டார்க் ரூம் லைட் இல்லாமல் உள்ளே போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. தென் அங்கேயே அவங்க நார்மலாக அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த டூர் ஆர்கனைசர் வந்து உள்ளே எடுத்தாங்க. அவங்க மட்டும் அவங்களோட இதில் எடுத்துகிட்டு நம்மளை சென்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம டார்க் கேவோட முடிச்சுட்டு நம்மளுக்கு எங்கே பிக்கப் பண்ணாங்களோ நம்ம ஸ்டே எங்கே இருக்கோம் அவங்க வந்து ட்ராப் பண்ணி விட்டாங்க. ஸோ நம்ம ஃபோனா டூர் ஆல்மோஸ்ட் ஆல் கேவ்ஸ் நம்ம இதோடு முடிச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் சென்ட்ரல் பேக் ஃபாதர் ஆப்போசிட்டில் ஒரு காஃபிக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, காஃபி ரிலேட்டட் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம இந்த தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, காஃபி. தென் இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம், காஃபி ஓட்மில். ஸோ இந்த 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அந்த காஃபி. ஸோ ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது. காஃபி ஸ்மெல் வந்து பயங்கரமாக வருது உள்ள வந்ததுன்னு. ஸோ ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. காஃபி கடை நேம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபின்னு நினைக்கிறேன். கரெக்டாக சென்ட்ரல் பேக் பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த மேப்பெல்லாம் போயிட்டுருக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காமிச்ச மாதிரி ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே கேல போட்டிருக்காங்க. 35K 35,000. ஸோ எல்லாமே தௌசண்ட்ஸ் தான் இருக்குது. இது வந்து 50,000 அந்த மாதிரி தான் இருக்குது. 30 to 50,000 வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே இருக்குது. நம்ம இந்தியன் ப்ரைஸில் 100 to ஒரு 150 வரும்னு நினைக்கிறேன். 100 rupeesல இருந்து 150 rupees வரைக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண 2 ஐட்டம்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஆர்டர் பண்ணது இந்த கோகனட் கோல்ட் காஃபி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஐஸ் காஃபி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குது. அவர் தண்ணி கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். வாட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேக் பேக்கர் அங்கே ஹாஸ்டல்லேருந்து இன்றைக்கி தான் நமக்கு லாஸ்ட் டே போங்கனா விட்டு கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. அரௌண்ட் 5:30 ஆகுது. நமக்கு இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பிளான்னா மோஸ்ட்லி நம்ம செக் அவுட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. நம்ம லக்கேஜை மட்டும் முன்னாடி ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அண்டு நம்ம சேஃப்டி திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு லாக்கர் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இது வச்சுருக்கோம், சேஃப்டி திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். அண்ட் வந்து நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:15 இருக்குது. அந்த சென்ட்ரல் பேக் பேக்கர் தெரியுது பாருங்கள். ஸோ சென்ட்ரல் பேக் பேக்கர் பக்கத்துலேயே தான் பஸ் வந்துடும் 9:15. ஸோ நமக்கு மோஸ்ட்லி இப்போ எதுக்கு எந்த பிளானும் இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 4 hours சில் பண்ணிட்டு தென் நீங்கள் எங்கேயாச்சும் 2-3 ஃபுட் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு காஃபி ட்ரை பண்ணோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ஃபுட் இங்கே ஒரு 2-3 ஷாப் சொல்லியிருந்தாங்க. ஒரு சிக்கன் வந்து ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஒரு ஃப்ரைட் சிக்கன் வந்து ஏதோ ஒரு மிஸ்டர் ஜேம்ஸ் ஏதோ சொன்னாங்க. ஸோ அதை போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அடுத்து இன்னொரு காஃபி ஏதோ சொன்னாங்க. ஸோ இது ரெண்டுமே இப்போ டின்னருக்கு ட்ரை பண்ணிவிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஒரு தமிழ்காரர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். எங்கள் ஹாஸ்டலில் இருக்கார். சோலோ ட்ராவல் வந்திருக்காரு அவரும். ஸோ அவர் ஒரு 2-3 ஐட்டம் சொன்னார் இங்கே நல்லா இருக்கிறதெல்லாம். ஸோ அவர் வந்து ஃபோனில் வந்து ஒரு 2 days ஆகிருக்குன்னாரு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போன்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோனோட இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடான பிளேசஸாக இருக்குது. ஸோ இந்த ஊர் பற்றி நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரில. மோஸ்ட்லி நிறைய பேர் வியட்நாம் போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து அந்தளவுக்கு கவர் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன்ஸ் கவர் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். ஸோ ரேராக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ வியட்நாம் சொன்னால் மெயினாக ஹனாய், ஹலாங் பே, ஹொச்சிமின் சிட்டி, டானாங், ஹொயான், நென்பின் இந்த மாதிரி ஒரு 5-6 பிளேஸ் தான் மெயினாக எல்லோரும் கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா கிங்டம் ஆஃப் கேவ் கிங்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 700+ கேவ்ஸ் வந்து இருக்குன்றாங்க ஆல்ரெடி. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கேவ்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ டூரிசம் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்தாலே பெரிய ரேராக தான் வண்டியெலாம் வந்துட்டுருக்கு. பின்னாடி பார்த்தாலும் தெரியும், கடைகளை பார்த்தாலும் தெரியும். ஸோ வந்து ரொம்ப டூரிசம் வந்து இன்னும் அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒரு 10 மேபி இந்த கேவ்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ மேபி ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸில் வந்து இந்த பிளேஸ் வந்து இன்னும் நிறைய டூரிஸ்ட் வருவாங்கன்னு நம்புகிறேன். பட்டு எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம் அந்த பிளேஸு. ஸோ யாராச்சும் நீங்கள் வியட்நாம் பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஐ திங்க் உங்கள் ஐட்டினரியில் வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு மினிமம் 2 days ஆச்சு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நம்புகிறேன். பாருங்க, நம்ம பார்த்தீங்கன்னா வண்டிஸ் ரேராக தான் வருது. ஸோ நம்ம சும்மா ஒரு வாக் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக சின்ன சின்ன ஹில்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கேவ்ஸாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஹாய், ஹலோ, சின்சாவ். No, we are from India. Huh? India. India. Yeah. Xin chào. Come on. Okay. Yeah, también. In a tree. So, okay, பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்ச 3 வார்த்தையை வச்சு
ஏதோ பண்ணி லோக்கல்ஸ்ட்டை நான் இந்த 3 பேர் தான் எனக்கு தெரியும். ஸோ சென்சாவுனா ஹலோ அப்படின்னு சொல்கிறது. தென் பாய் வந்து தம்பியான் அப்படின்னாங்க. அண்டு தேங்க்யூ வந்து கெமோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமோனா அதை சொல்லுவாங்க, CAMON நினைக்கிறேன், கெமோன். ஸோ இதை 3 வச்சு தான் நானே இங்கே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பார்த்திங்கன்னா நிறையா இதுவும் இருக்குது, ஸ்பாஸ் எல்லாமே இருக்குது, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா லோக்கலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ லோக்கல்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. அண்டு யாரை பார்த்தாலும் கொஞ்சம் நம்மளை வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க. பாருங்கள், குழந்தைங்களாம் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே நம்மளை டிஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஏதோ நம்ம, ஏன்னா இவங்க வந்து டூரிசம் அந்தளவுக்கு மற்ற எல்லோரும் ரொம்ப சிரிச்ச முகமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நான் யாருமே வந்து வியட்நாமிஸில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு டென்ஷனாக இல்லை கோவமாக இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பார்க்க. ஸோ அது இந்த நம்ம டூர் கைடும் அவரோட இது சொன்னார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, வியட்நாம் வந்து நாங்கள் நிறைய வார் பார்த்துட்டோம் ஆல்ரெடி, இந்த கண்ட்ரி வந்து நிறைய வாரனால என்னென்ன இது ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு பீஸ் தான் எங்களுக்கு வந்து மெயின் திங். ஸோ நீங்கள் வியட்நாமிஸ் யாரை பார்த்தாலும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கனாலே தெரியும், பீஸ் எல்லாருமே வந்து விரும்புகிறவங்க. ஸோ அவங்களோட ஆட்டிடியூடே அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ எங்கள் ஆக்சாலிஸும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கும்போது லோக்கல் வந்து வந்தாங்க. ஸோ அவங்களும் நம்மளை வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பையன் வந்து பார்த்துட்டே இருந்தான், எங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும்னா அவன் பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் அவங்க சாப்பிட்றது வந்து சாப்ஸ்டிக் வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஸ்பூன் இதை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்பூன் அண்ட் ஃபோக் வச்சு, நம்மளே ஸ்பூன் ஃபோக் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து வந்தால் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தோன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ஒரு வேளை வந்துட்டு இல்லை நாங்களும் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஃபோங் நோ டூரிசம் சென்டர்ன்ட்டு அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஒரு 3 நாள் முன்னாடி காலங்காத்தால் ஒரு 4 மணி 4:30 மணி போல் வந்து இறக்கி விட்டாங்க நம்ம பஸ்ஸு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இந்த ஊரே வந்து என்னடா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு 4-5 மணிக்கு ஜஸ்ட் இந்த பில்டிங்கே அப்புறம் இதாக இருந்துச்சு. நம்ம இந்த இதுக்குள்ளே போனோம். இது வந்து ஊருக்குள்ளே அந்த ஹில்ஸ்குள்ளே போகிற இது வழி. ஸோ நம்ம பஸ் வந்து இப்படி தான் வந்துச்சு, இந்த சைடு தான் வந்துச்சு. ஸோ இங்கிட்ட தான் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நடந்து வந்திருப்போம், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்பா எல்லாமே வந்து இந்த ரூட்டில் தான் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி சண்டே தான், ஆனால் இவங்களாம் என்ன யூனிஃபார்ம் மாதிரி எதை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டே பார்த்திங்கன்னா மேபி இந்த எண்டில், இந்த ரைட் சைடு நீங்கள் பார்க்குறீங்களா, ரைட் சைடில் இன்னும் ஒரு எண்டில் நாங்கள் இருக்கோம். ஒரு அரவுண்டு சம் 500 மீட்டர் ஆர் 500 to 800 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஊரே வந்து ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. டூரிசம் வந்து இருக்காங்க, அங்கே டூரிஸ்ட் இருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஹாஸ்டல்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்குது. ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ஹோம் ஸ்டே மாதிரி இருக்குது. ஸோ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் வந்து கவர் பண்ணிடலாம் இந்த பிளேஸை. ஸோ ஸ்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அரௌண்ட் நம்ம இந்தியன் ருபீஸில் 600 to 1000 rupees, 600, 700, மேக்ஸிமம் 1000 rupees தான் வரும்னு நினைக்கிறேன், நல்ல பெரிய ஸ்டேவாக இருந்தாலே. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து ஸ்டே கவர் பண்ணிடலாம். ஃபுட் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் நம்ம ட்ரை பண்ணோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டோட ப்ரைஸ் அதுவும் ஓகேவே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வியட்நாமீஸ் ஃபுட்டும் நிறைய நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் வியட்நாம் ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்தப்போது சரி, இப்போவும் சரி, இந்த கிராபில் என்ன பண்ணுவோன்னா, கிராபில் ஏதாச்சும் ஒரு டாக்ஸி நம்ம புக் பண்ணுறப்போ ஆப்பில் வந்துட்டு, ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்று. ஸோ நான் லாஸ்ட் டைம் என்ன பண்ணுவோன்னா, நான் எங்கே நிற்கிறேனோ அங்கேருந்து பக்கத்தில் இல்லை ஆப்போசிட்டில் என்ன பிளேஸ் இருக்கோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவேன். ஏன்னா வந்து நிறைய அவங்க அனுப்புறது வந்து வியட்நாமிஸில் தான் அனுப்புவாங்க. நம்ம டிரான்ஸ்லேஷனில் போட்டு தான் பார்க்கணும் அவங்க என்ன கேட்குறாங்க, வேறு அறிவுன்னு அனுப்பியிருப்பாங்க. அடுத்து நம்ம அது மறுபடியும் என்ன லொக்கேஷன் நம்ம கரெக்டாக அவங்களுக்கு தெரியறதுக்காண்டி என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டுருவேன். நான் எங்கே நிற்கிறேனோ அதுக்கு பின்னாடி இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் லேண்ட்மார்க் இருந்துச்சுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். அவர் ஓகேன்னு சொல்லி தம்ஸ் பண்ணிட்டு வந்துடுவார். ஸோ அது மாதிரி தான் நான் மோஸ்ட்லி வியட்நாமில் வந்து இந்த மாதிரி தான் நான் கிராப் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டாக்ஸி அது புக் பண்ணுறோம். ஏன்னா இங்கிலீஷ் வந்து அங்கே ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. ஸோ மோஸ்ட்லி இந்த டூர் கைட்ஸ் இல்லை டெய்லி வந்து ஃபாரினர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து நிறைய இங்கே இங்கிலீஷ் தெரியும். அவங்களும் வந்து அந்தளவுக்கு பேச மாட்டாங்க.
நம்ம எதாவது சொன்னாலும் வந்து இல்லை கொஞ்சம் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கேட்டு தான் சம்டைம்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு லாஸ்ட் மந்த், அதாவது நம்ம ஆகஸ்ட் 2025 வந்து ஒரு பாலிவுட் மூவி ஷீலா அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 50 to 100 மெம்பர்ஸ் டீம் வந்து வந்திருக்காங்க ஷூட் பண்ணுறதுக்காண்டி. பாலிவுட் மூவி அது. ஐ திங்க் ஹீரோ நேம் வந்து ஏதோ கார்த்திகேயன்னு ஒரு தெரில எக்ஸாக்டாக. டேரக்டர் வந்து ஏதோ ஆல்ரெடி ஒரு 2-3 படம் இந்த மேரி கோமோட பயோகிராஃபி ஏதோ எடுத்தவர்னு நினைக்கிறேன், தெரில, அது கரெக்டாக தெரில, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அந்த மூவி வந்து இங்கே இருக்கிற நிறைய கேவ்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அக்ஸாலிஸோட டூர் கைடாக அதான் சொன்னார், இந்தியன் மூவி டீம் வந்து இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மூவி வந்து எப்படின்னா அவங்க ஒரு நிறைய கேவ்ஸ், அந்த வேர்ல்ட் பிகஸ்ட் கேவ் சண்டுங் கேவ், ஸோ அந்த கேவில் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போன ஹாங்டியான் கேவ் அங்கேயும் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அந்த வீடியோஸ்லாம் காமிச்சார், பாருங்கள் நீங்கள் வந்த இடத்துல அந்த மூவி டீம் வந்துட்டு போயிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆக்ஸாலிஸ் பெரிய டீம், ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல நிறைய அவங்க டெக்னீஷியன்ஸ், அவங்க டிவைசஸ் கொண்டு வர்றது, அவங்களுக்கு ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸாலிஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஸாலிஸோட வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே அந்த மூவியை பற்றி அது ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி போட்டுப்பாங்க ஆக்ஸாலிஸோட வெப்சைட்டில். மேபி அந்த மூவி வந்து ஒரு நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவங்க விஎஃப்எக்ஸாக பண்ணாமல் நிறைய விஷயம் வந்து இங்கே வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரியலாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அப்போ வந்து இந்த ஊர் வந்து உங்களுக்கு நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தெரிய சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி ஏன்னா அவங்க சொன்னது அப்படி தான், இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அவங்க வியட்நாம்லேயே நாங்கள் ஹனாய் போயிருக்கும்போது சரி, ஹனாயிலையும் சரி. ஸோ ஹனாயில் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக இங்கே இந்த பஸ் கம்பெனிஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து அவன் போட்டிருந்தான், ஒரு லிஸ்ட் போட்டிருக்கான். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹனாய் டு அதர் சிட்டிஸ் லைக் ஹனாய் டு நின்பின், ஹனாய் டு ஹலாங் பே, ஹனாய் டு மற்ற டனாங் நான் சொன்ன அதர் பிளேசஸ், அது எல்லாத்துக்கும் தான் பஸ் பேக்கேஜ் வந்து பஸ் எப்பயுமே இருக்குது. ஸோ ஃபோங்னாவோட பஸ் வந்து இந்த என்ன சொல்கிறது மெனுவில் போடல, வெரி ரேராக தான் வச்சுருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ் தான் அந்த ஃபோங்னாவோட இது வச்சுருக்காங்க. நம்ம வந்து பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக நிறைய லக்கேஜ் ஏதோ பார்சல்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் நைட்டு ஒரு 3:30 மணி போல், நைட்டு காலையில் ஒரு 3:30 மணி போல் எந்திரிச்சு பார்த்தேன். ஸோ நிறைய இடத்துல நடுவில் வந்து பார்சல்ஸ் வந்து அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்சல்ஸ் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க பஸ் டிப்பாட்டி. ஸோ பஸ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோனில் இறங்கினதே எங்கள் பஸ்ஸில் வந்து மொத்தமே 3 பேர் தான், நாங்கள் 2 பேர், இன்னொரு ஆள் வந்து இறங்கினாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ ஹிடன் அண்டர் ரேட்டட் பிளேஸாக இருக்குது. ஸோ மேபி இன்னொரு ஃபியூ இயர்ஸில் வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச டூரிசமில் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆகுன்ற நம்பிக்கை பட் எனக்கும் இருக்குது, ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் எப்படி ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுட்டு. ஓகே கைஸ், நம்ம டின்னர் முடிச்சுட்டு மோஸ்ட்லி இப்போது இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுவோம் ஃபோங்னாலேருந்து. ஸோ